காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. கேபி பாலாஜி சக்திவேல், நம்ம பழைய நடிகை அர்ச்சனா இவங்களாம் நடித்த ஒரு திரைப்படம். தயவுசெய்து இந்த படத்தை யாரும் பார்த்துறாதீங்க. நான் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை வந்து யாரும் பார்த்துறாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஃபோனில் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை டிவியில் வந்து திருட்டுத்தனமெல்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்துறாதீங்க. தியேட்டரில் போய் இந்த படத்தை போய் பாருங்கள். அதுவும் குடும்பமாக போய் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல படத்தை வந்து பார்த்த ஒரு திருப்தி இருக்குது, மன திருப்தி இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வரிசையாக ஃபுல்லாக ஆக்ஷன் மூவியாக பார்த்துட்டே இருக்கோம். மியூசிக் அப்படிங்கிற பேரில் படம் ஃபுல்லாக இறைச்சலாக வந்துட்டு இருக்கிற நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து தியேட்டரில் போயிட்டு ஏமாந்த தருணங்கள் தான் இப்போ கடைசியாக பெரிய ஸ்டார் நடித்த படம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது கண்டிஷன் இல்லையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முழு திருப்தியாக நல்லா மனதார வாழ்த்தக்கூடிய வகையில் ஒரு திரைப்படம் தான் அது வந்து திரு ஷெரீப் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் யார் நல்லா நடிச்சிருக்காங்களோ இல்லையோ, பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனா இவங்களை சுற்றி தான் படமே போகுது. அவ்வளோ அற்புதமாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. கேபி பாலாவும் இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு. முதல் திரைப்படம், அதுவும் படத்தோட கடைசியில் இந்த 20 நிமிடங்கள்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்துட்டு அழாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காதலை ஒரு முதுமையான வயதிலும் அழகாக வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு திரு ஷெரீப் அவர்கள். அவருக்கு முதல்ல வந்து நான் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.